இந்த விரதத்தினுடைய மகிமைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அம்பாளே நமக்கு அருளிய ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்று எவர் ஒருவர் விரதமாக இருந்து கலசம் வைத்து என்னை அழைக்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவேன் என்ற அன்னை மகாலட்சுமி தாயாரே வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு நம்ம புராணம் சொல்லுது. அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற்று தருவதே வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு. அதுலயும் இந்த வருஷம் பௌர்ணமியோட இணைந்து வருது. அன்று சிகப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளை அணிவது மிகவும் சிறப்பு. அதே போல விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருக்காதவங்களும் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்க கையால அன்னைக்கு மஞ்சள் தானம் பண்ணுங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு யாரும் கடைக்கு போயிட்டு வரும்போது சும்மா வெறும் கையோட வரக்கூடாது. அரிசி, பருப்பு, எண்ணெய், கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் நம்ம பூஜை அறையிலும் நீங்க வாங்கி வச்சு அதை பூஜையும் பண்ணலாம். அன்று பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதும் உணவு வழங்குவதும் மற்றும் 5 சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கைகளால் மங்கள பொருட்கள் அல்லது உணவு தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது.